ஹலோ மக்களே, சட்னி அரைக்கிற டைமில் ஒரு சூப்பரான தண்ணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, அது கூட அரை ஸ்பூன் சோம்பு நான் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, இது எல்லாமே நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு தேவையான சால்ட். அது கூட ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, இதில் நம்ம வேறு எந்த காயும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது எல்லாமே நல்லா வதங்கணும். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள். நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன் காரம். அது கூட தேவையான அளவு தண்ணி. நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கோங்க. இப்போ அரை மூடி தேங்காய் ப்ளஸ் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட் ஆக்கி இதில் ஊற்றணும். பொட்டுக்கடலை ஃப்ளேவர் பிடிக்காதவங்க தேங்காய் கூட ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்து அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோன்னா நம்மளோட குருமா ரெடி ஆகிடும். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். இட்லி தோசை இதுக்கு இந்த குருமா வேறு லெவலில் இருக்கும். ஜஸ்ட் தொட்டெல்லாம் சாப்பிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை, அந்தளவு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு அந்தளவு இது சூட் ஆகாது. இல்லை திக்காக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா குருமா நம்ம திக்காக வச்சுக்கலாம். பட் இதுதான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது ஆறணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த லெவலில் நம்ம வச்சா போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.